ஒன்றுதான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கூடும் பார்த்தென்றல் சாட்சியில் வந்து வந்து போறா கண்ணான கண்ணே என் தெய்வ பெண்ணே கண்ணில் தூசி நீ ஊத வேண்டும் ஐயோ ஏன் இந்த சாதம் எல்லாம் என்றோ நான் செய்த பாதம் பெற்றவள என்ன ஆற்றிடவும் தேற்றிடவும் அன்னை போல யாரு. சொல்லுமா, என்னம்மா தூக்கம் வருதா? உள்ள பெட்ரூம் போய் படுக்கலாமா? இல்ல மாமா, எனக்கு தூக்கம் வரல. இங்க எல்லாமே புதுசா இருக்குல்ல, அதனால எனக்கு தூக்கமே வரல. மாமா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? ஆமா, யாரு புது இடம்ல தூக்கம் வர கொஞ்சம் லேட் ஆகும் தான். சரி கேளுமா, மாமா கிட்ட கேட்க உனக்கு என்ன தயக்கம்? எதுவா இருந்தாலும் கேளு. என்னம்மா? ஏன் மாமா, நீ உண்மையாவே சந்தோஷமா இருக்கியா மாமா? யாரு குட்டி, ஏம்மா எதுக்கு அப்படி கேட்குற? மாமா சந்தோஷமா தான் இருக்கேன். நீ போய் சொல்ற மாமா, எனக்கு தெரியும். என் ஜீவா மாமா பத்தி எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு முழுக்க நீ சந்தோஷமாவே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மாமா. யாரு குட்டி, அப்படிலாம் இல்லைம்மா. யார் சொன்னா நான் சந்தோஷமா இல்லைன்னு? நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நீ வேணா சூரிய மச்சான் கதை கிட்ட கேட்டு பாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தேம்மா. நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தேன். மாமா, நீ இப்ப எனக்கு மாமா மட்டும் இல்ல, என் புருஷன் மாமா. என் புருஷனை பத்தி எனக்கு தெரியாது. நீ இன்னைக்கு முழுக்க சந்தோஷமா இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் மாமா. அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் மாமா. யாருக்குட்டி, அது அது வந்துமா, எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும் மாமா. இன்னைக்கு எல்லாரும் இருந்தாங்க. அம்மா, அப்பா, சூரிய அண்ணா, கதிர் அண்ணா, முத்து மாமா, துளசி அண்ணி, நேத்ரா அண்ணி, ஷாலினி, மதன் அண்ணா, இப்படி எல்லாரும் இருந்தாங்க. ஆனா அத்தை மாமா இல்லைல்ல, அதை நினைச்சு உனக்கு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் மாமா. ஆமா யாருக்குட்டி, இருந்தாலும் அம்மா அப்பா அண்ணா இன்னைக்கு அவங்க 2 பேருமே இல்லாம நான் இப்படி தனியா வந்தது ஏதோ ஒரு மாதிரி, ஏன் யாருமே இல்லாத அனாத மாதிரி ஃபீல் ஆச்சு. என் கூட ஷாலினி இருந்ததான், நீங்க எல்லாரும் இருக்கீங்க தான். ஆனா என்னன்னு தெரியல. யார் இருந்தாலும் அம்மா அப்பா வேணும்னு வாங்கல, அவங்க இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்லம்மா, அதுதான். ஆனா அது கொஞ்ச நேரம் தான் இருந்தது, அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு யாருக்குட்டி. இப்ப மாமா சந்தோஷமா தான் இருக்கேன். மாமா, எதுக்கு சும்மா சும்மா போய் சொல்லிட்டு இருக்கேன்? என் ஜீவா மாமா சந்தோஷமா இருந்தா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். உன் முகத்துல இப்ப அந்த சந்தோஷமே இல்லை. ஏதோ யாருமே இல்லாம தனியா நம்ம 2 பேரும் இருக்கோம்ல, நமக்குன்னு யாருமே இல்லாத மாதிரி இப்ப ஃபீலிங்கா இருக்குதானே மாமா. எனக்கு என்னதான் அம்மா அப்பா, சூரிய அண்ணா, கதிர் அண்ணா, துளசி அண்ணி, நேத்ரா அண்ணி, ஷாலு, மதன் அண்ணான்னு இத்தனை பேர் இருந்தாலும் எனக்கும் அத்தை மாமா வராதது உண்மையாவே வருத்தமாக தான் மாமா இருக்கு மாமா. அத்தை என்னதான் திட்டினாலும் பரவாயில்ல, நம்ம நாளைக்கு அங்கே போயிடலாமா? என்ன அத்தை எத்தனை நாளைக்கு திட்டுவாங்க? திட்டி அவங்களுக்கே வாய் வலிச்சிடும்ல. அப்ப சீப்போ அப்படின்னு சொல்லி அவங்களே நம்ம வீட்டில் சேர்த்துக்கலாம்ல. நம்ம போகலாமா மாமா? யாருக்குட்டி, நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா அம்மாவோட பிடிவாதத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ கவலைப்படாத. அம்மாவை என்ன பண்ணணும், எப்படி மாத்தணும்னு நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணி தான் வச்சிருக்கேன். சீக்கிரமே அம்மா நம்மளை பார்க்க வருவாங்க, கவலைப்படாத. அம்மாவே வந்து அடியே யாழ்னி, நான் தான் சொன்னேன்னா நீ வந்துருவியா? உனக்கு அறிவு வேணா? ஒழுங்கு மருதியா இப்பவே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என் கூட கிளம்புற வழியை பாருன்னு என் அம்மாவே வந்து உன்னை கூப்பிடுவாங்க. ரெடியாயிரு, மாமியார் கொடுமையெல்லாம் தாங்கணும். ரெடியாயிரு. மாமா, அத்தை என்ன என்னதான் திட்டினாலும் கொடுமை பத்தினாலும் பரவாயில்ல, என் ஜீவா மாமாக்காக நான் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். என் ஜீவா மாமா தான் என் கூடவே இருக்கும்ல, அப்படின்னா யார் என்ன திட்டினாலும் பரவாயில்ல, நான் எல்லாமே கேட்டுக்கிறேன், அடிச்சா கூட வாங்கிக்கிறேன். யாழ்குட்டி, யாழ் குட்டிக்கிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுது. இதே மாதிரி உங்க அத்தைக்கிட்டையும் சேஞ்சஸ் தெரிஞ்சா நல்லா தான் இருக்கும். அந்த அளவுக்குலாம் உங்க மாமா விட்டுற மாட்டேன். நீ யாழ் குட்டியை திட்டுறதுக்கும் அடிக்கிறதுக்கும் இங்க யாருக்குமே உரிமை கிடையாது. திட்டுறதுக்கும் சரி, அடிக்கிறதுக்கும் சரி, கொட்டி பிடிச்சி அணைக்கிறதுக்கும் சரி, இந்த ஜீவாக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. விளையாடிட்டு இருக்க? விளையாட முன்னாடி பாக்குறேன், ஆனா இப்போதைக்கு விளையாடக்கூடாதுன்னு தான்
அமைதியா இருக்கேன். ஆமா, இப்ப நடக்கிறது தானே உனக்கு ஃபைனல் செமஸ்டர்? ஆமா மாமா. ஏன் மாமா கேக்குற? ஏன் கேக்குறேன்னா, ஒரு நல்ல நாள் பாக்குறதுக்கு தான் கேக்குறேன். ஏய், எக்ஸாம் முடிஞ்சதும் நமக்கான எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகணும்னா அதுக்காக தான். ரெடியா இரு எக்ஸாம் எழுதுறதுக்கு. மாமா என்ன எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காத. நீ சொன்ன எக்ஸாம் என்னன்னு எனக்கு தெரியும். அது இப்போதைக்கு வேணாம். அத்தையும் மாமாவும் நம்மளை சேர்த்துக்கிட்டா மட்டும்தான் நாம அந்த எக்ஸாம் எழுதணும். இப்போதைக்கு அந்த எக்ஸாம் வேண்டாம். ஏய், யானைக்குட்டி, இப்ப நீ என்ன சொன்ன? ஏய், என்னடி இவ்வளவு தெளிவா பேசுற? அப்போ உனக்கு என்ன புரியுதோ? மாமா அதை சொன்னல, நானும் இப்போ அறிவாளி ஆயிட்டேன். எனக்கு தெரியும் நீ சொன்ன எக்ஸாம் நீ இப்போதைக்கு எழுதக்கூடாது. அத்தையும் மாமாவும் நம்மளை சேர்த்துக்கிட்டா மட்டும்தான் அந்த எக்ஸாம் எழுதணும். அப்பதானே அத்தையாலையும் மாமாவிலையும் பேரை பத்தி தூக்கி கொஞ்சம் முடியும். யானைக்குட்டி, இது போதண்டி. இப்படி எல்லாம் வாயில இருந்து கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. வீடு யானைக்குட்டி, சீக்கிரமா நம்மளும் ஷாலினி மாதிரி ஒரு பேரணி பேத்திய பேத்து எங்க அம்மா அப்பா கையில கொடுத்துடலாம், சரியா? அதுக்கு என்ன மாமா, கண்டிப்பா கொடுத்துருவோம். அத்தையும் மாமா ஓகே சொன்னதும் எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். அச்சோ, யானைக்குட்டி, எக்ஸாம் இனிமே தள்ளி வைக்கணுமா? இப்பவே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? மாமா கொண்டுடுவோம் பாத்துக்கா. சரி நம்ம போய் படிக்கலாமா? காலையில எனக்கு காலேஜ் இருக்கு, உனக்கு வேலை இருக்கு. சீக்கிரம் படுக்கணும்ல. காலையில எழுந்துச்சு எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? உனக்காக பார்த்து பார்த்து குக் பண்ணணும். குக் பண்ணிட்டு உனக்கு லஞ்ச் பேக் பண்ணி தரணும். எனக்கும் லஞ்ச் பேக் பண்ணிட்டு நம்ம 2 பேரும் கிளம்பணும்ல. நிறைய வேலை இருக்குல்ல. போய் படிக்கலாமா? ஐயோ, யானைக்குட்டி, சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸா கொடுக்குறியடி. எப்படி இப்படின்னா? யானைக்குட்டி, நீ இப்ப எல்லாம் பேசுறதுக்கு அப்புறம் எக்ஸாம் எழுதணும்னு தோணுது. சரி, மெயின் எக்ஸாம் அம்மாவும் அப்பாவும் சம்மதிச்சது அப்புறம் எழுதுவோம். இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும் எழுதிப்போமா? மாமா ஓ மாமா. அப்போ ஓகேதான். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிடுவோமா யானைக்குட்டி? மாமா பாத்து தனியா படிச்சா ஏறவில்லை, துணை நீ இருந்தா போதும் புள்ள. என்னை நான் பெண்ணாக எப்பொழுதுமே உணரல. உன்னாலே பெண்ணானே எப்படி என தெரியல. விலகேற யானைக்குட்டி, ஓவியம் சோமச்சிருச்சு யானைக்குட்டி. சோ, இதுக்காகவே எப்போ அம்மா அப்பா சம்மதிப்பாங்கன்னு இருக்கு. இப்போ சம்மதிக்கணுமே. எக்ஸாம் எழுதுறதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன். ஏன் என் யானைக்குட்டி கூட ரெடி ஆயிட்டான். ஐயோ, அம்மா அப்பா சீக்கிரம் ஓகே சொல்லுங்களேன். ரொம்ப அவசரப்படாத மாமா. அதான் அத்தையும் மாமாவும் சம்மதிக்கிறதுக்கு நீதான் எதாவது ஏற்பாடு பண்ணியிருக்கல. சீக்கிரம் சம்மதிச்சிருவாங்க. நம்மளும் எக்ஸாம் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மெத்த ஒண்ணும் தேவையில்லை, கற்றுக்கொள்ளும் பாடமில்லை, மொத்தமா பூத்தமுள்ள வித்தையுள்ள வெடலுக்குள்ள. படிச்சா வருமா, பிடிச்சா விடுமா. நான் சொல்லும் போது இரு கண்கள் மூடி எழுதாத எண்ணங்கள் நீ சொல்லத்தான். பின் தாரம் நான் தானேயா, தானேல பாடுவேன் நீ தூங்கடா. கலிவா நீ என்னும் கலிச்சன் பிள்ளை பாடுகிறேன். ஐயோ ஏய், என்னடி எதுக்கு இப்போ ஐயோன்ற? யார் போன்ல? அது சித்தப்பா கால் பண்ணியிருக்காரு. அதுவும் நிறைய வாட்டி கால் பண்ணியிருக்காரு. 25 மிஸ் கால்ஸ். நான் ஃபோனை வீட்டில் வச்சுட்டு வந்ததுனால நான் கால் பிக் பண்ண முடியல. ஆனால் எதுக்கு இத்தனை வாட்டி கால் பண்ணியிருக்காருன்னு தெரியலையே. சரிம்மா, யோசிச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஃபோன் பண்ணி கேளு, எதுக்கு கால் பண்ணாங்கன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். கேள்றி. இல்லை, சித்தப்பா இந்த மாதிரிலாம் கால் பண்ண மாட்டாங்க. 1-2 வாட்டி கால் பண்ணுவாங்க. நான் எடுக்கலைன்னா அமைதியாக விட்டுடுவாங்க. ஆனால் எதுக்கு இப்படி கால் பண்ணியிருக்காருன்னு எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கு. எனக்கு இப்பெல்லாம் எந்த குழப்பமும் இல்லை. நான் தெளிவா இருக்கேன். நான் தான் சொல்றேன்ல, உன் சித்தப்பா வேற ஏதோ பிளான்ல இருக்காரு. எனக்கு அது நல்லா தெரியுது. சரிடி, யோசிச்சுட்டு இருக்கலாம் நேரம் இல்ல. நீ ஃபோன் பண்ணி கேளு, அவர் என்ன சொல்றாருன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஃபோன் பண்ணுமா. சும்மா சும்மா சித்தப்பா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காத. இரு, ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்கும், அதனால கூட கால் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன். சரிடி, உங்க சித்தப்பனை பத்தி நான் எதுவும் சொல்லல. உங்க சித்தப்ப நல்லவர் வல்லவர் தான். ஃபோன் பண்ணி கேளு, அந்த நல்லவர் வல்லவர் என்ன சொல்றாருன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்ன சொல்லுவாரு? எக்ஸாம் முடிய போதுல ஊருக்கு கிளம்பி வான்னு சொல்லுவாரு. நீ வேணா பண்ணி கேளு.
ஏதாவது நினைச்சுக்காத. நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் அவர் எதுக்கு இத்தனை வாட்டி ஃபோன் பண்ணாருன்னு. சரி கேளு. என்னடி ஃபோன் போதா இல்லையா? ரிங் போயிட்டு இருக்கு. இரு எடுக்கிறாரான்னு பார்ப்போம். போட்டும் எடுக்காமலா இருப்போம். கண்டிப்பா எடுப்போம். ஏன்னா அந்த ஒரு பிளான்ல இருக்கோம்ல. சரி எதுக்கு மத்த நின்றுட்டு இருக்கீங்க? போய் அவங்க வேலையை பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் நேற்று கால் பண்ணி பாக்குறேன். அப்படி மட்டும் அவ எடுக்கல, நான் இன்னைக்கே ஊருக்கு கிளம்புறேன். சரியா? போங்க போய் வேலையை பாருங்க. ஊருக்கு கிளம்புறேன்னு சொன்னா மட்டும் போதாதுங்க, வரும்போது அவளை கையோடு கூட்டிட்டு வரணும். இல்ல அவ வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. அவளுக்கு அங்கதான் பிடிச்சிருக்கான், அங்கேயே இருக்கணும்னு தோணுதாமா. அதனால லீவ்ல அங்கேயே இருக்காளாமா. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறமா வரான்னு சொல்றா அப்படின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டீங்க வந்தீங்க, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் பாத்துக்கோங்க. எனக்கு எல்லாம் தெரியும். கண்டிப்பா வரும்போது அவளை கையோட கூட்டிட்டு தான் வருவேன். அந்த எண்ணத்தோட தான் கிளம்புறேன். அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்க போங்க போய் உங்க வேலையை பாருங்க. ஆமாங்க, இப்படிதான் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு தெரிஞ்சீங்க. கடைசியில் என்ன ஆச்சு? எல்லாத்தையும் கோட்டை விடுற மாதிரி தானே இருக்கு. இனி அவன் கோட்டை விடக்கூடாது. அப்படி ஏதாவது விட்டுட்டீங்கன்னு தெரிஞ்சது, அதான் சொல்லிட்டேனே, நான் மனுஷியா இருக்க மாட்டேன் பாத்துக்கோங்க. ஆமா மாப்ள, என் பொண்ணு சொல்றது சரிதான். இவ்வளவு நாள் பிடிக்கிறேன்னு கோட்டை விட்டதான் மிச்சம். இனி அப்படி பண்ணாதீங்க. சரி அமைதியா இருங்க. நேற்று கால் பண்றோம். பேசுங்க. சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்கலாம். எக்ஸாம் முடிஞ்சதும் உடனே ஊருக்கு வாடின்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லுங்க. இங்க கொஞ்சிட்டு கொலாவிட்டு இருக்காதீங்க அவகிட்ட. ஆமா மாப்ள, சும்மால பொண்ணுன்னு கொஞ்சம் பேசிட்டு இருக்காதீங்க. அவளை கட் அண்ட் ரைட்டா இங்க வந்தே ஆகணும்னு ஒரு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுங்க. எல்லாம் எனக்கு தெரியும். 2 பேரும் வாயை மூடுங்க. நேத்ரமா எப்படிமா இருக்க? என்னம்மா போன் எத்தனை வாட்டி பண்ண எடுக்கவே இல்லை? என்னம்மா ரொம்ப பிஸியா இருந்தியோ? இல்ல சித்தப்பா, பிஸிலாம் ஒன்றும் இல்லை. நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். ஃபோனை எடுத்துட்டு போக மறந்துட்டேன் சித்தப்பா. வீட்லயே வச்சுட்டு போயிட்டேன். இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். சரி வந்து ஃபோன் எடுத்து பார்த்தா நீங்க ஃபோன் பண்ணியிருக்கீங்க. அதுவும் 25 மினிட்ஸ் கால் இருந்ததா. அதான் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாம கொஞ்சம் எடுத்து கால் பண்ண சித்தப்பா. என்ன சித்தப்பா, ஏதாவது எமர்ஜென்சியா? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? யாருக்கும் எதுவும் இல்லை சித்தப்பா? பாட்டி சித்தி எல்லாம் நல்லா இருக்காங்களா சித்தப்பா? மகி ராஜுலாம் நல்லா இருக்காங்களா? யாருக்கும் எதுவும் இல்லை சித்தப்பா? நீங்க நல்லா இருக்கீங்களா? சோ நேத்துமா யாருக்கும் எதுவும் இல்லம்மா. எல்லாரும் நல்லா இருக்காங்க. உங்க சித்தி நல்லா இருக்கா, உங்க பாட்டியும் நல்லா இருக்காங்க, மகி ராஜு யாருக்கும் எந்த குறையும் இல்லை. எல்லாம் நல்லா இருக்காங்க. இப்பதான் 2 பேரும் காலேஜ் கிளம்புறாங்க. எல்லாரும் அவங்க வேலையை கரெக்டா பார்த்துட்டு தான் இருக்காங்க. சும்மா தான் உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் கால் பண்ணேன். அது மட்டும் இல்ல, இப்போ எக்ஸாம் முடிய போகுது இல்லம்மா. அப்பா, யாருக்கும் எதுவும் இல்லைல்ல? கொஞ்ச நேரத்துல நான் பயந்துட்டேன் சித்தப்பா. நீங்க இத்தனை மட்டும் கால் பண்ண மாட்டீங்கல்ல, அதான் என்னாச்சோ ஏதாச்சோன்னு எனக்கு பயம் வந்துருச்சு சித்தப்பா. ஆமா சித்தப்பா, இன்னும் ஒரு எக்ஸாம் தான் இருக்கு. நாளையோட எக்ஸாம் முடியுது, அவ்வளவுதான் சித்தப்பா. அப்படியாம்மா? நான் கூட இன்னும் 2-3 எக்ஸாம் இருக்குமோன்னு நினைச்சேன். பரவாயில்லம்மா, நாளையோட எக்ஸாம் முடியுதும். ஆமா சித்தப்பா, நாளையோட தான் முடியுது. சரிம்மா நேத்து. அப்புறம் நீயே வந்துடுறியாம்மா இல்ல நான் வந்து கூட்டிட்டு வருவாமா? சித்தப்பா எதுக்கு? நான் இங்கேயே இருக்கேனே. என்னம்மா அங்கேயே இருக்கேன்னு சொல்றேன்? அதான் காலேஜ் முடிய போதேம்மா. இனி நீ அங்க இருந்து என்னமா பண்ண போற? இங்க பாருமா, இவ்வளவு நாள் அங்க தனியா இருக்கணும்னு நீ சொன்ன. சரி படிக்கிற வரைக்கும் தானேன்னு நானும் விட்டுட்டேன்ல. சித்தப்பா உன் இஷ்டத்துக்கு தான் எல்லாமே பண்ணேன். இப்பவும் நீ அங்கே இருந்தா எப்படிமா? வயசு பொண்ணு, பெரியவங்க யாரும் இல்லாம தனியா அங்க இருக்கிறது நல்லது இல்லம்மா. அதுக்குதான் இங்க பாருமா, இதுக்கப்புறம் நீ படிச்சதெல்லாம் போதும். நீ நம்ம வீட்டுக்கே வந்துருமா. இனி நீ இங்கேயே இரு, அதான் நல்லது. சித்தப்பா இல்ல சித்தப்பா, நான் மேற்கொண்டு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலான்னு இருக்கேன். அதான் எனக்கு ஊருக்கு வரதுக்கு இல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் சித்தப்பா. என்னடி என்னாச்சு? நீ சொன்னதுதான் சித்தப்பா, என்ன ஊருக்கு வர சொல்லிட்டு இருக்காரு. நான் தான் சொன்னேன்ல, அந்த ஆள் ஏதோ பிளான்ல இருக்கான்னு. நான் சொன்னா நீ எங்கடி நம்புற? ஏய் சும்மா அப்படி சொல்லாதப்பா. அவர் சொல்றது சரிதானப்பா. அவர் என்ன சொல்றாரு? வயசு பொண்ணு, இன்னும் எவ்வளவு நாளைக்குமா தனியா இருப்ப, அதனால நீ இங்கே வந்துருமான்னு சொல்றாரு. அவர் ஒரு பெரியவரா அதெல்லாம் சொல்லணும். அவர் கரெக்டா தானே நடந்துக்கிறாரு. இதுல அவர் மேல என்ன தப்பு இருக்கு? அந்த ஆள் மேல தப்பு இல்லைன்னு தான் இப்ப வரைக்கும் சொல்லுவேன். கடைசியா பெரிய அப்பா தூக்கி உன் தலையில வைப்பான், அப்ப தெரியும் அந்த ஆள் தப்பா இல்ல நான் தப்பான்னு. சரிப்பா, சித்தப்பா லைன்ல இருக்காரு, கோவப்படாத, கொஞ்சம் அமைதியா இரு. நான் பேசி வச்சதுக்கு அப்புறமா உனக்கு எவ்வளவு கோவம் வந்து திட்டணும்னு தோணுதோ திட்டு, சரியா? இல்ல இல்லம்மா நேத்து, நீ சொல்றதெல்லாம் இதுக்கப்புறம் சரியா வராது. நீ மேற்கொண்டு படிக்கணும்னு நினைச்சா கூட
நீ இங்கேயே வந்து நம்ம வீட்ல இருந்தே படிமா. போதுமா, இதுக்கு மேல உன்னை விட்டுட்டு எங்களால இருக்க முடியாதுமா. இப்பவே எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? நீ அங்க போய் 5-6 வருஷம் ஆயிடுச்சு. இதுவே எங்களால தாங்கிக்க முடியல. நீ என்னடா இன்னுமா அங்கேயே இருக்குன்னு சொன்னா என்னமா அர்த்தம்? அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. நான் சொல்றதை கேளு. இங்க பாருமா, நேத்து நாளைக்கு எக்ஸாம் முடிஞ்சதும் நாளைக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடி ஆயிரு. சித்தப்பா வரேன், வந்து கூட்டிட்டு வரேன். அப்புறம் எல்லாத்தையும் பேக் பண்றது மட்டும் இல்ல, நீ இருக்கல வீடு அதையுமே அவங்க கிட்ட சொல்லி நான் காலி பண்ணிக்கிறேன்னு சொல்லு. சித்தப்பா என்ன சித்தப்பா இப்படி திடீர்னு வீட்டை காலி பண்ண சொல்றீங்க? சித்தப்பா இல்ல, இங்க ஹவுஸ் ஓனர் அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம கொடுத்த அட்வான்ஸ் உடனே எல்லாம் தர மாட்டாங்க. ஏன்னா நம்ம காலி பண்றதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்ல. இப்ப நான் நாளைக்கு காலி பண்றேன்னு சொன்னா அவங்க எப்படி சித்தப்பா ஒத்துக்குவாங்க? அது மட்டும் இல்ல, நம்ம கொடுத்த அட்வான்ஸை திருப்பி தரதுக்கு அவங்க டிலே பண்ணுவாங்க சித்தப்பா. அதுதான் நினைச்சேன் அவன் இதான் பண்ணுவான்னு எனக்கு அப்பவே தெரியும். பாரு நேத்ராமா, அவங்க அட்வான்ஸை பொறுமையாவே கொடுக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ நாளைக்கு வீட்டை காலி பண்ணிடு. அவங்க பொறுமையாக கொடுக்கும்போது கொடுக்கட்டும். இல்லையா அவங்க அட்வான்ஸே கொடுக்கலனாலும் பரவாயில்ல. ஏமா எவ்வளவோ நம்ம இது பண்ணிட்டு போறோம். இந்த அட்வான்ஸ் அமௌண்ட் தானம்மா, அது போனா போகட்டும், விடுமா, பாத்துக்கலாம். என் பொண்ணுக்காக நான் எதை வேணாலும் இழப்பமா. நீ என்னம்மா அட்வான்ஸ் அமௌண்ட் அது என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 50,000 தானே, பரவாயில்ல விடுமா, அது போனா போகட்டும். நீ நாளைக்கு கிளம்பி ஊருக்கு வாமா, சரியா? நீயா வரியா இல்ல நான் வந்து கூட்டிட்டு வந்துட்டுமாமா? இல்ல சித்தப்பா, அது வந்து நேத்திரமா பேசுறதுக்குலாம் எதுவும் இல்லை. இங்க பாருமா, இதுக்கு மேலே ஒரு வயசு போனா நாங்க தனியெல்லாம் விட முடியாது. சரி, நாளைக்கு காலையில உனக்கு 8 மணிக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றேன், சரியா? நீ வந்துரு, போன்ல உனக்கு எல்லாமே சென்ட் பண்றமா, நீ கிளம்பி வந்துரு. இல்ல சித்தப்பா, நான் சொல்றது கொஞ்சம். நேத்திரமா காலையில உனக்கு 8 மணிக்கு ட்ரெயின், கிளம்பி நீ சீக்கிரமா. சித்தப்பா உன்னை ரயில்வே ஸ்டேஷன் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன், சரியா? வைக்கிறேம்மா. சித்தப்பா ஹலோ ஹலோ சித்தப்பா. ஏய் என்னடி, என்னாச்சு? கதிர், சித்தப்பா நாளைக்கு ஊருக்கு வான்னு சொல்றாரு கதிர். ஊருக்கு வான்னு மட்டும் இல்ல, வீட்டையும் காலி பண்ணிட்டு வான்னு சொல்றாரு. எனக்கு இப்பதான் ஒரு மாதிரி இருக்கடா. எல்லாம் நான் எதிர்பார்த்ததுதான். நான் என்ன எதிர்பார்த்தனோ அதான் நடந்துட்டு இருக்கு. சரிம்மா, நீ வருத்தப்படாத. என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம், நீ வருத்தப்படாத. சரி, வா நம்ம போய் சூர்யா அண்ணா வந்துட்டாரான்னு பார்த்துட்டு அவர்கிட்ட விஷயத்த சொல்லுவோம். அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். நேத்து தைரியமா இரு. நீ எங்க போனாலும் சரி, அங்க இந்த கதிர் இருப்பான், சரியா? ஏதோ நினைச்சு வருத்தப்படாத, நான் இருக்கேன்டி. கதிர், இப்போ எனக்கு சித்தப்பா மேல தப்பான அபிப்பிராயம் வரல. அவர் சொல்றது ஒரு நியாயம் தான். எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறமா நான் இங்க இருக்க கூடாதுல்ல. அதான் எனக்கு கிளம்பி வான்னு சொல்றாரு, எனக்கு புரியுது. ஆனா இல்லடா, என்னால இங்க இருந்து போகவே முடியாதுடா. நான் உங்க கூடவே வாழ்ந்துட்டேன். இப்ப நான் எப்படி உங்களை விட்டுட்டு போறது? நேத்துமா எதுக்கு இப்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கான்? ஏய், நீ எங்க போனாலும் கதிர் உன் கூட தாண்டி இருப்பான், சரியா? கவலைப்படாத. நீ அங்க போனதுன்னு நான் வந்து பொண்ணு கேட்க முடியும்? பொண்ணு கேட்டு என் பொண்டாட்டி கையை பிடிச்சி கூட்டிட்டு வரவேனா? தைரியமா போ, நான் இருக்கேன்ல. வா, அதுக்கு முன்னாடி அண்ணன் கிட்ட பேசுவோம். அண்ணன் கிட்ட பேசி அண்ணன் என்ன சொல்றாருன்னு பார்த்து அதுபடி நடந்துப்போம். நீத்து தைரியமா இரு, நான் கண்டிப்பா கைவிட்டுற மாட்டேன். எனக்கு என் நேத்ரா வேணும். ஒரு நாளும் என் நேத்ரா வேணாம், மறந்துட மாட்டேன். கதிர், வந்துருவேல்ல, வந்து என்னை கூட்டிட்டு வந்துருவேல்ல. என்னாலலாம் அங்க இருக்க முடியாது கதிர். நான் இங்க உங்க கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னால அங்க எனக்கு நினைச்சு கூட பார்க்க முடியல. அது ஏன் வீடுதான், நல்ல வசதியா தான் இருக்கும். ஆனா எனக்கு அங்க இருக்க சுத்தமா பிடிக்கல. எனக்கு உங்க கூட தான் இருக்கணும். உங்க கூட இந்த குடும்பத்துல இங்கேயே இருக்கதான் பிடிச்சிருக்கு. இன்னமும் இத்தனை நாள் சந்தோஷமா இருந்துட்டேன். இப்ப எனக்கு அங்க போகவே மனசு இல்லடா கதிர். எனக்கு இப்பதான் ஏதோ பயமா இருக்கு கதிர். எதை நினைச்சு வருத்தப்படாதடி, நான் இருக்கேன்ல, வருத்தப்படாதம்மா. நீத்துமா அதான் சொல்றேன்ல, கதிர் விட்டு எங்கேயும் போக மாட்டான். நீ எங்க போனாலும் உன் கூடவே தாண்டி இருப்பேன். நீத்து, நீத்து என்ன பாருமா. நீத்துமா. நிலவே முகம் காட்டு, என்னை பார்த்து ஒளி வீசு, அலை போல் சுதி மீட்டு இனிதான மொழி பேசு.
இளம் பூங்கொடி. இல்ல கதிர், எனக்கு நீ சொல்லும் போதெல்லாம் ஒன்றும் தெரியல. ஆனா இப்ப சித்தப்பா கூப்பிட்டதும் எனக்கு பயமா இருக்கு. என்னமோ தப்பா இருக்க போதும்னு இப்பதான் எனக்கு பயமா இருக்கு கதிர். என்ன நீ மறந்துட மாட்டேன்னா? நான் ஊருக்கு போனதும் நீ சீக்கிரம் வந்து என்னை கூட்டிட்டு வந்துருவேன்ல? நேத்துமா உன்னை மறந்துடுவேனா? என்னடி பேசுறேன்? ஏய், நம்ம என்ன விளையாட்டுத்தனமா லவ் பண்ணிட்டு இருக்கோம்? என் உயிரடி நீனு. அது எப்படி உன்னை மறப்பேன்? அப்படிலாம் உன்னை மறக்க மாட்டேன். நீ ஏன் நேத்துடி? ஒரு நாளும் உனை மறவாத இனிதான வரம் வேண்டும். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். விழியோடு இமை போலே விலகாத நிலை எங்கும். என்னம்மா? இல்ல மாமா, சும்மாதான் கூப்பிட்டேன். இங்க நல்லா காத்தோட்டமா இருக்குல்ல, அதான் கூப்பிட்டேன். ஏண்டி பொண்டாட்டி, உன்னை பத்தி எனக்கு தெரியாது? என்னம்மா மனசு கஷ்டமா இருக்கும்? மாமா, என்ன கஷ்டம் எனக்கு? எனக்கெல்லாம் எந்த மன கஷ்டமும் கிடையாது. உண்மையாக உனக்கு எந்த கஷ்டமும் இல்லை? மாமா, நான் எதுக்கு மாமா கஷ்டப்படணும்? என்ன இருக்கு கஷ்டப்படுறதுக்கு? அதுல எதுவும் இல்ல. ஏய் துளசி, எனக்கு தெரியும் இப்போ உனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னம்மா, ஷாலு கன்சீவா இருக்கும், நமக்கு எதுவும் இல்லைன்னு யோசிக்கிறியா? மாமா, இல்ல மாமா, அப்படிலாம் எதுவும் இல்ல. பொண்டாட்டி, என் பொண்டாட்டி பத்தி எனக்கு தெரியும். 2 பேருக்கும் ஒரே சமயத்துல தானே கல்யாணம் ஆச்சு. ஆனா அவ கன்சீவ் ஆயிட்டா, நமக்கு இன்னும் எதுவுமே இல்லைன்னு உனக்கு கொஞ்சம் வருத்தமா தானே இருக்கு? மாமா, அப்படிலாம் எதுவும் இல்ல. எனக்கு ஷாலு மாசமா இருக்கிறது கேள்விப்பட்டதும் ரொம்ப சந்தோஷம் மாமா. அதெல்லாம் எனக்கும் வரும். நீங்க எதை சொல்லியிருக்கீங்களா, அதுல இன்னும் கொஞ்சம் நாள்ல வரும். எல்லாருக்கும் உடனே தங்கணும்னு எதனா இருக்கா என்ன? இல்ல மாமா. நான் உன்னை சமாதானப்படுத்தலாம்னு நினைச்சா நீ என்ன சமாதானப்படுத்துறியா? ஏய், நீ சொல்றதுதான் நமக்கு எப்ப தங்கணும்னு இருக்கோ அப்ப கண்டிப்பா தங்கும். இங்க பாரு, எதையோ மனசுல போட்டு குழப்பிக்கிட்டேன். அதையே நினைச்சு சங்கடமெல்லாம் இருக்கக்கூடாது. சந்தோஷமா இருக்கும். எப்பவும் என் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கும். என்னடி புரியுதா? புரியுது மாமா, மூளைக்கு புரியுது, மனசுக்கு புரியல. ஏய், என்னடி சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்கான்? அதெல்லாம் எதுவும் இல்ல, அதெல்லாம் விட்டு தள்ளு. ஆமா, சாப்பிட்டியா இல்லையா? இன்னும் இல்ல மாமா, நீங்களும் இன்னும் சாப்பிடல. நீங்க சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கிறேன். நான் லேட்டா சாப்பிடுவேன், நீ அது வரைக்கும் லேட்டா சாப்பிடுவியா? இங்க பாரு, நேரத்துக்கு கரெக்டா சாப்பிடு. சொல்லியிருக்கேன்ல எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கணும்னு. அப்பதான் எல்லாமே நல்லபடியா நடக்கும். அப்ப நீங்களும் கரெக்டா சாப்பிடணும்ல நேரத்துக்கு. நீங்க மட்டும் லேட்டா சாப்பிடுறீங்க. நீங்களும் நேரத்துக்கு சாப்பிட்டா தானே நடக்க வேண்டியது கரெக்டா நடக்கும். ஏய், என்னடி அங்க சுத்தி இங்க சுத்தி இப்ப என்கிட்ட வந்துட்டியா? ஆமா, நான் எங்க சத்தினாலும் என் மாமா கிட்டதான் வருவேன். அதான் வந்துட்டேன். எப்போ என் பொண்டாட்டி இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். அதை விட்டுட்டு அதை பத்தி யோசிக்கிறேன், இதை பத்தி யோசிக்கிறேன், இது மனசு நினைச்சா கஷ்டமா இருக்கு, அதை நினைச்சா மனசு கஷ்டமா இருக்குன்னு இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. புரியுதா? சரி சரி, அது சும்மாதான். லேசா மனசு கொஞ்சம் கஷ்டப்படுத்துச்சா, அப்புறம் ஷாலு கன்சீவா இருக்கிறத நினைச்சு நானே சந்தோஷப்பட்டுட்டேன் மாமா. வெரி குட், அப்படிதான் இருக்கணும். சரி, இப்போ உனக்கு வேலை அதிகமாயிடுச்சுல? என்ன மாமா வேலை அதிகம்? என்னவா? அதாண்டி, ஆல்ரெடி எங்க அக்காவை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ ஷாலுவும் இங்கதான் இருக்க போறான். அவளையும் பாத்துக்கணும்ல. 2 பேருமே கன்சீவா இருக்காங்க. 2 பேருமே பாத்துக்கணும்ல. உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்லம்மா? உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறோம்ல? மாமா, இதுல என்ன கஷ்டம் இருக்கு? அதெல்லாம் எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. நான் என்ன 2 பேருக்கு தனியாவா சமைக்க போறேன், இல்ல தனியா ஏதாவது பண்ண போறேனா? எப்பவும் பண்றதா மாமா. என்ன இடையில அவங்க கேக்குற ஜூஸோ காஃபியோ டீயோ ஏதோ ஒண்ணு உடம்புக்கு நல்லதான பொருளா கொடுக்க போறேன், அவ்வளவுதானே. தேங்க்ஸ்மா. எதுவா இருந்தாலும் நல்லதா இருக்கிற பத்தியா? இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. லவ் யூ பொண்டாட்டி. லாவியெல்லாம் இருக்கட்டும். ஆமா, ஜீவனுக்கு யானிக்கு கால் பண்ணீங்களா? வீடெல்லாம் செட் ஆயிடுச்சாமா? இப்ப அவங்களுக்கு எப்படி இருக்காமா? பண்ண ஜீவா தான் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தோம். வந்துட்டோம். ஆனா லோன்லியா இருக்கு மச்சான். என்ன சொல்றதுன்னு பெருசா தெரியல. ஆனா வேற வழி இல்லைல்ல, இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும்னு அவன் கொஞ்சம் ஃபீல் பண்ணான். அவன் ஃபீல் பண்ணதும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. என்ன மாமா, எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கும். நீ சொல்றதும் சரிதான். ஆனா என்ன, இங்க இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, அங்க அவ்வளவு பெரிய வீட்டுல அத்தை மாமா தனியா இருக்காங்க. ஆனா இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம
இவங்க 2 பேர் மட்டும் தனியா, அதுவும் வாடகை வீட்டுல இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குடி. மாமா நீங்க ஏன் மாமா அப்படி யோசிக்கிறீங்க? யாழுவ தனியா விட்டாதான் அவளுக்கும் குடும்பம்னா என்ன ஏது எல்லாமே தெரிய வரும்ல. அது மட்டும் இல்ல, சித்தியும் ஏதாவது கொஞ்சம் மனசு மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும்ல. இவ்வளவு நாள் என்ன நினைச்சாங்க? மாமியார் வீட்டிலே இருக்கான்னு நினைச்சாங்க. இப்பதான் ஜீவானா தனியா போயிட்டாங்கல்ல. அப்ப சித்தி ஏதாவது யோசிக்க வாய்ப்பு இருக்கும்ல. இது மூலயமா ஏதாவது ஒரு நல்லது நடக்கலாம்ல மாமா. அப்படி ஏதாவது நடக்கும்ன்ற நம்பிக்கை தான் நானும் இருக்கேன். அதனாலதான் இப்படி ஒரு விஷயத்துக்கு நானும் சம்மதிச்சேன். இல்லைன்னா கண்டிப்பா ஜீவாவும் யாழ்னியும் நான் வெளியில அனுப்பியிருக்க மாட்டேன். அவங்க போறதுக்கு நான் அனுமதிக்கவும் மாட்டேன். அதான் சொல்றேனே மாமா, எல்லாமே நல்லதா தான் நடக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. முதல்ல சித்தி மனசு மாறணும். அவங்க மனசு மாறிட்டாங்கனாலே போதும். அப்புறம் என்ன, யாழுவும் ஜீவானாவும் அங்க போயிட போறாங்க. அப்புறம் என்ன மாமா, நீங்க வருத்தப்படாதீங்க. நீங்க இப்படி இருந்தா எனக்கு கஷ்டமா இருக்கலாம். உன்னை சமாதானப்படுத்தலான்னு வந்தா கடைசியில நீ என்ன சமாதானப்படுத்திட்டு இருக்க? சரி சரி சரி, அக்காவை பாக்குறேன், ஷாலினியை பாக்குறேன்னு உன் உடம்புக்கு எடுத்துக்காது. நீயும் டைமுக்கெல்லாம் சாப்பிடு, உடம்ப நல்லா பாத்துக்க. நான் கூடவே இருந்தா கண்டிப்பா உன்னை பாத்துப்பேன். மார்னிங் போயிட்டு ஈவினிங்கும் நைட்டோ தான் வரேன். இதுக்கு இடையில நீ என்ன பண்ற ஏது பண்றேன்னு எனக்கு தெரியாது. அவங்கள பாக்குறேன்னு அவங்களையே பார்த்துட்டு இருந்துடாத. எனக்கு என் பொண்டாட்டி வேணும். என் பொண்டாட்டி எனக்கு முக்கியம்ல. அதனால உன்னை நீ பாத்துக்க. உனக்கு எதுனா மாமா கிட்ட சொல்லு. எது வந்தாலும் மாமா பண்றேன், சரியா? மாமா எனக்கு நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன மாமா கவலை? அதை நீங்க என்ன பாத்துக்கிறீங்களே. ராத்திரி நேரம் கொஞ்ச நேரம் பார்த்தாலும் நல்லா பாத்துக்கிறீங்கல்ல, அது போதும். ஏய், என்னடி ராத்திரி நேரம் மட்டும் பார்த்தா போதுமா? எல்லா சமயமும் பார்க்கணும்ல. அப்ப நீ சம்மதிக்க மாட்டேன், அதனாலதான். ஆமா போங்க. இல்லடி, ராத்திரி மட்டும் பார்த்தா போதுமா? எல்லா நேரத்துலயும் பார்க்கணும்னு எனக்கு ஆசைதான். ஆனா ஆனவும் இல்ல ஓனவும் இல்ல. உங்ககிட்ட போய் தனியா பேசணும்னு நினைச்ச பாருங்க. நம்ம தனியா பேசக்கூடாது, தப்பு. நீங்க வாங்க சாப்பிடலாம், பசிக்குது இல்ல. ஏய், என்ன பசிக்குதுன்னு சொல்லிட்டா விட்டுடு வேணாம். அதெல்லாம் விட முடியாது. இன்னும் கொஞ்ச நேரம் இரு. கொஞ்ச நேரம் இப்படி இருந்துட்டு அப்புறமா போவோம். சரிங்க மாமா. லவ் யூ பொண்டாட்டி. லவ் யூ புருஷா. ஐயோட என் பொண்டாட்டி. பாவம் மனசு தங்கனா மாமாவே நீ வேணும் 7 7 ஜென்மந்தான் அண்ணா